அடுத்தபடியாக 6வது புக்கில் கனவு பழித்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன முக்கியமானதுனாக்கா, தொல்காப்பியங்கிற நூல் வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள ஜீவன்களை வகைப்படுத்தியிருக்கு, உயிரிகளை வகைப்படுத்தியிருக்கு. இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். அடுத்தது பைந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இது போன்ற நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லைனை கொடுத்துட்டு இது இருக்கக்கூடிய பாடல் எது, நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம இந்த நூல்களை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பிற ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இது யாருடைய வரிகள்னு கேட்பாங்க. இல்லை இந்த வரிகளுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது யாருடைய வரிகள்னாக்கா ஔவையாருடைய வரிகள். அடுத்தது பாருங்கள், நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது வந்து எதனுடைய வரிகள்னு கேட்பாங்க. இந்த வரிகளை கொடுத்து இது தொல்காப்பியத்துடைய வரிகள். அடுத்தது கடல் நீர் முக கமழஞ்சுழி எழிலி. இது வந்து கார் 40 வரிகள். அடுத்து நெடு வெள்ளூசி நெடுவழி பரந்த வடு. இது யாருடைய எந்த நூலுடைய வரிகள் அப்படி கேட்பாங்க. 10 அப்படிங்கிற நூலுடைய வரிகள். அடுத்தது கோட்சூரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இந்த வரிகளை கொடுத்து இது எந்த நூலுடைய வரிகள் அப்படின்னு கேட்பாங்க. இது நற்றிணை. இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. பதிற்றுப்பற்று என்னும் நூலில் வந்துட்டு என்ன ஒரு வீரன் வந்து காயத்தை வெண்ணிற ஊசியால் தச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க பாருங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்றுப்பத்துங்கிற நூலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்துட்டு நரம்பால் வச்சு தச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நற்றினியில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, நற்றினியோட இது இருக்கு பாருங்க. கோச்சூரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது நற்றினியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அதாவது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலேயே அறுவை சிகிச்சைகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து தொலைவில் உள்ள பொருளை வந்து பக்கத்தில் பார்க்க முடியுங்கிறத நமக்கு அறிவியல் கருத்தை சொன்னது யாருனாக்கா கலீலியோ தான். ஆனால் அதை ஒரு பாடலில் கபிலரே எழுதியிருக்காரு தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.